இந்த 4 நாள்ல யாரா வின்னர் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. நம்ம தெருவுல நடந்து போறோம். நம்ம வேண்டியது மட்டும்தான் பாதையில இருக்கும் இல்ல வேண்டாது இருக்கும்போது அதை கண்டுக்காம போறதுதான் நமக்கு நாகரிகம். அதுதான் நம்மளையும் நம்ம சுத்தமா வச்சுக்க முடியும். புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்கு பாவம் விக்கல் சிக்கரம் வந்துட்டாப்ல. ஐயோ வாட்டர் கடலை போறன்ற பேர்ல எம்மா சுபி வியானாவுடைய டாக் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க தனுஷ்? அதுதானே வந்து நமக்கு அந்த வீட்டுக்குள்ள குலசாமி தெய்வம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே. அது அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துணிவே சக்தி. உங்கள் தனுஷின் அன்பானப்படியான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் ஜோ மைக்கேல் பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார். 100வது நாள் மக்களே, துணிவாக சக்தியை கொண்டு இந்த 100 நாளை கடந்த எங்களுக்கு ஆன டெடிகேஷன் பாட்டு தான் இந்த துணிவே சக்தி. இன்னைக்கு எபிசோடு இன்னைக்கு ஷோ டப்பு 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 டப்புன்னு முடிச்சிடலாம். அப்பதான் கொஞ்சம் ஜாலியா சீக்கிரம் மத்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஃபன் பண்ண முடியும். ஓகே எஸ். இன்னைக்கு ஓபன் பண்ண உடனே வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே வின்னர் தாங்க. சோ அதனால எல்லாரும் ஒரு ஸ்பீச், அதனால எல்லாரும் கப்பு வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்ன மேடையில பேசுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதாவது அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஓரளவுக்கு நியாயமா பேசுன மாதிரி தான் இருந்துச்சு 4 பேரும். ஆனா வின்னரு இவங்க தானா அப்படின்ற போதுதான் லைட்டா நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது மனசாட்சி அதை லைட்டா வெளில வந்துட்டு போவோம். இருந்தாலும் 100 நாட்கள் அந்த வீட்டுல இருக்கிறது இட் இஸ் நாட் சாதாரண ஈஸி டாஸ்க் மக்களே. 100 நாள்ல உள்ள நெகட்டிவிட்டி, வெளியில நெகட்டிவிட்டி, எல்லாரும் சேர்த்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்களை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி சோசியல் மீடியாலும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 நாள் சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கோம் நாம. அண்ட் இன்னைக்கு ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா போச்சு. ஸோ யாரெல்லாம் கப்பு வின் பண்ணா, யாரெல்லாம் வந்து வின் பண்ணா எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அருமையாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருடைய பேச்சுலையுமே ஒரு வந்து இந்த ஆட்டத்தின் போக்குல அவங்க பட்ட கஷ்டம், அவங்களோட இதே துயரம், துக்கம், அதுல கிடைச்ச வெற்றி அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இதை விட ஸ்டேஜ்ல பேசுவாங்க, கவலையப்படாதீங்க. இதை விட வெயிட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மோஸ்ட்லி சபரி அண்ட் திவ்யா அவர்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இப்ப விக்ரமும் உடால சேர்ந்திருக்காங்க. அரோரா அவர்களுக்கும் ஒரு தரப்பட்ட மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த வாட்டி இந்த 4 நாள்ல யாரா வின்னர் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. பட் நம்ம அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா ஓட்டின் அடிப்படையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மக்களே. எடுக்கணும். ஆமா ஆமா ஓகே. இந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் அரோரா துஷார் அவர்களுடைய லவ் காட்டுறாங்க. இவர்களை பற்றி அவர்கள் எழுதுனது, அவர்களை பற்றி இவர்கள் எழுதுனது அப்படின்ற மாதிரி கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினாங்க. துஷார் பாத்தீங்கன்னா வந்து அரோரா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல துஷார்ட்ட கேக்குறாங்க. துஷார் வந்து வெளில போய் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு அவர் என்ன நினைச்சிருக்காரு, வெளில போய் பாத்துக்கலாம், அது எப்படி நான் சொல்றது டைரக்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தைக்கத்தோடயே இருந்தாரு. அரோரானால அதை கிராஸ் பண்ணிக்க முடியல, டிசப்பாயிண்ட் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி அது முடிஞ்சு. இட் வாஸ் நைஸ் தான். ஸோ அது நடந்துச்சு. அண்ட் அது கியூட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஆதிரையும் இவர் சொல்லிட்டாரு நம்ம துஷாரு, எம்மா 4 நாள் நீ கேம் ஆடுமா, கேம் ஆடிட்டு வெளில வாமா, அதுக்கப்புறம் இதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆதிரையும் அதுதான் சொன்னாங்க. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கனி அவர்களும் ஆதிரை வீட்டுக்குள்ள வந்தாங்க, விஜய் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் கனி அவர்கள் வந்தாங்க, சுபிக்ஷா அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு பாவன்ல அந்த விக்கல் சிக்கரம் ஏழை அவனுக்கு காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. சோ நீங்க 2 பேரும் வெளியில வரும்போது ஒருத்தர் உங்களை ரோஸ்ட் பண்ணாருல, ஞாபகம் இருக்கா? சபரி பேர் பண்ணாங்களே, நீங்க யார கேக்குறீங்க? சபரி விஜய். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆமா, வின்னரா வந்ததுனால தப்பிச்சுட்டேன் முத்து. சபரி அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கா. சபரி அவர்கள் தெரியும் நினைக்கிறேன் முத்துக்குமரனுக்கு பர்சனலா. நல்ல அதுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய மேடைகள்ல அவரு நெறியாளரா இருக்கும்போது நம்மளும் அந்த துறையில தானே இருக்கோம்.
பழகுனதுங்கிறது குறைவு. ஆனா நல்ல நண்பர் நமக்கு எப்போதுமே. உள்ள ஓகே. போறாருங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, அது விஜய் தொலைக்காட்சியுடைய ஒரு பெரிய சுவாரஸ்யமான முடிவு. வெளிய இருந்து எல்லாரும் இந்த வருஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உள்ள போங்க. எல்லாரும் வெளிய இருந்து ஒரு ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அது ஒரு நல்ல அது முடிவு. நல்ல அ நீங்க அண்ட் இன்டர்வியூ டைட்டில் எடுத்தீங்களாண்ணா? அவரு வெளில வந்த கண்டஸ்டன்ட் சீசன் 9ல ஞாப வந்த கண்டஸ்டன்ட் எப்படிண்ணா சொல்லுங்க, இருந்துச்சு சொல்லுங்க. அது? அது எப்படி இருந்துச்சு சீசன் 9ல? அது ஆமா. எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தது. நான் பிக் பாஸ் முத்துக்குமரன்னு எப்படின்னா, இன்னைக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வெளில வந்த முத்துக்குமரன். 2021, 22லலாம் சீசன் 5, 6ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் எலிமினேட் ஆகுறப்போ, நான் சில தனியார் ஊடக பக்கங்கள்ல இருந்து போய் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்படிதான் என்னுடைய பயணமே தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அது இல்லங்கனால மறுபடியும் நான் என்னுடைய பழைய இருக்கையில போய் அமர்ந்த ஒரு உணர்வு இருந்தது. ஜாலியா இருந்தது. நைஸ். டன். சூப்பர். சாச்சனா, உங்களுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ்? நான் இன்டர்வியூ எடுக்கல. இன்டர்வியூ எடுக்க ஆசையா போறதும் இருக்கா இல்ல. எடுக்கணும்ட்டு? இல்ல. எனக்கு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு நினைக்கிறேன். ஆஹா! முத்துக்குமரன் கூட சேர்ந்து எனக்கு ஒரே தமிழா வருது. ஓ, ஓகே. பக்குவம். சாச்சனா பக்கோடா கேட்டு சாச்சனா பக்குவம் பத்தி பேசுறீங்க, புரியலையே எனக்கு. அதான். பக்குவப்பட்டுருக்காங்க, எனக்கு இன்னும் பக்குவப்பட்டுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வரல. சோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் வரும்போது நம்மள இப்ப இருக்கிற கவனிச்சு நம்மளே 4 பேர்ல உங்களுடைய நண்பர்கள் யாராவது தெரிந்தவர்கள்னா யாரு? 4 பேருமே யாரையும் தெரியுமா? தெரியாது. யாரையும் தெரியாது. எல்லாரையுமே சாச்சனாக்கு வீடியோல யாரையுமே பார்த்திருக்கேன். தெரியாது. யாரையுமே தெரியாது. ஓகே. வீடியோல முத்துக்குமரன், பார்த்திருக்கேன் அவ்வளவுதான். சபரி அவர்களை எல்லாருமே தெரியும். நம்ம அப்புறம் எல்லாரையும் பார்த்திருக்கோம் தானே. விக்கல்ஸ் ஓகே. விக்ரம நம்ம நெறைய பார்த்திருக்கோம். சபரி எந்த அளவுக்கு நமக்கு அறிமுகமோ, அதே அளவுக்கு எல்லாருமே நமக்கு அறிமுகம் தான். அறிமுகம் தான்னா, பழகுனது இல்ல யார் கூடயும். ம். அ தெரியும்னு வைங்களேன். இவங்கலாம் துறையில இருக்கிறாங்கன்னு தெரியும். மத்தபடி பேசுனதோ, பழகுனதோ இல்ல. சபரி அவர வந்து ஒரு 2, 3 முறை சந்திச்சிருக்கோம். விக்கல்ஸ் அவர்கள சந்திச்சது இல்ல. ஆனா ஒரு அ பழக்கம் இருக்கு. நேர்ல சந்திக்காத ஒரு பழக்கம் இருக்கு. திவ்யா அவர்களையும் எங்கோ பார்த்ததா தான் அறிமுகம். அரோரா அவர்களையும் எங்கேயோ நேர்காணல்கள்ல பார்த்தது. அவ்வளவுதான். பெரிய பழக்கம்னு யார்ட்டயும் இல்ல நமக்கு. ஓகே. சோ இந்த பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் இந்த வெளியில ஒரு நெகட்டிவிட்டி வச்சு ஒரு நடக்குதுல்ல முத்து. நீங்க டைட்டில் வின்னர் ஆயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு நெகட்டிவிட்டி இருந்திருக்கும் அப்பவும். ரஜினி சாருக்கு இருக்கு, பி கமல் சாருக்கு இருக்குன்னும்போது பிக் நெகட்டிவிட்டின்றது பாஸ்ன்னு இல்லண்ணே. எல்லாருக்கும் வர்றதுதான். எல்லாருக்கும் இருக்கிறது. அது இல்லன்னா அப்புறம் வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம்? இன்னைக்கு அந்த நான் நெகட்டிவிட்டி Instagramல எப்படி ஹேண்டில் நான் இப்ப பண்ணீங்க? ஆ அத கையாள்றதுக்கு பெரிய சூட்சமெல்லாம் வேணாம். அது வேணும். அது வேணும். அது இருந்தா தான் பக்குவப்படும். நீங்க சொல்றது சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அப்புறம் நீங்க எப்படி இன்னும் சரியாவீங்க? இப்ப கிரிட்டிசிசம் வேற, ஆ அபியூஸ் வேறல்ல. அத கண்டுக்க வேணாம் தான். நம்ம ஆ. தெருவுல நடந்து போறோம். நம்ம வேண்டியது மட்டும் தான் பாதையில இருக்கும் இல்லைல. வேண்டாதது இருக்கும்போது அத கண்டுக்காம போறது தான் நமக்கு நாகரிகம். அதுதான் நம்மளையும் நம்ம சுத்தமா வச்சுக்க முடியும். ஐய்யய்யோ! அப்படின்னு ஓகே. போய் பார்த்து அத மிதிச்சு, அத கையில எடுத்து அது எதுக்கு? கரெக்ட். சூப்பர். சாச்சனா உங்களுக்கு? சாச்சனா சாச்சனாக்கு அவர்கள் வந்து அத நெகட்டிவிட்டில ஸ்விம்மிங் பூலே பண்ணிட்டாங்க. இருங்க இருங்க நான் பேசுறேன். ரெடி பண்ணி ஏ, வச்சிருக்கான். ஆமா, சாச்சனாக்கு வந்து நெகட்டிவிட்டியை பார்த்து அந்த அபியூஸ் எல்லாம் பார்த்து அதை நினைச்சு கஷ்டப்பட்டு மைண்ட் ஏத்திக்கிற அளவுக்கு நேரம் இல்ல. ஏய்! அவங்களே ஆஹா. ஜெயிச்சுட்டு அவங்களே கை தட்டிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆ. ஆமா, அது மக்கள் கரெக்டா அன்பு சாச்சனா சொல்லிட்டாங்க. எப்படி வந்து இருக்கு? நான் 2 நிஜமாவே பேருக்கும் சாச்சனா கேட்கிறேன். வந்து முன்னாடி இருந்த சாச்சனாக்கும், இப்ப இருக்க சாச்சனா அவங்க சொன்ன மாரி நெறைய பக்குவப்பட்டுருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி கையாளணுங்கிற பெரிய ஒரு முதிர்ச்சி வந்திருக்கு. மெச்சூரிட்டி வந்திருக்கு. ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மெச்சூர்ட் சாச்சனா அது வீட்டுக்குள்ள இருக்கும்போது சேதனுமே கேட்டாரு. "உனக்குள்ள ஒரு 30 வயசு பொண்ணோட மெச்சூரிட்டி இருக்கு. ஒரு 13 வயசு குழந்தையோட குழந்தைத்தன்மை இருக்கு. இதுல எது நீ?" அப்படின்னு நாங்கலாம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, "2ம் நான் தான்" அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, "சரி 2 நீங்க தான். எத எங்க வெளிப்படுத்தணுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க" அப்படின்னு சொன்னோம். அது இப்ப ரொம்ப சரியா செய்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு அத பார்க்கிறப்போ. சூப்பர். ஓகே. 2 பேர்ட்டயும் ஒரு கேட்கணும். மக்களுடைய அன்பு எப்படிண்ணா இருக்கு? இப்பயும் எங்க ஐயா வெளில போனாலுமே இதுக்காக தானே உழைச்சோம். பிக் பாஸ்ல வந்து நம்ம கதை சொல்லும்போது, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருந்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன். கீழ கிடந்த பன்ன எடுத்து தட்டி சாப்பிட்டேன் எல்லாம் சொன்னது வந்து சிம்பத்திக்காக சொன்னது இல்ல. இப்படித்தான் நெறைய பேர் இருக்கிறான் ஊருக்குள்ள. அவன் எல்லாரும் ஒரு நாள் மேல வரணுங்கிறதுக்கான உதாரணம் நானு. ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னோம். அன்னைக்கு பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற அன்புக்கு முன்னாடி அது ஒரு தூசு கூட கிடையாது.
இந்த அன்பு வந்து இன்னும் நம்மள ரொம்ப கவனப்படுத்துது. இன்னும் நம்மள ரொம்ப பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இன்னும் கடுமையா உழைக்கணும்னு ஊக்கப்படுத்துது. இந்த அன்புக்கு நம்ம இன்னும் நம்மள தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு எச்சரிக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு முத்து சாச்சனா? அவர்களுக்கும் சாத்தன் அவர்களுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே கொஞ்சம் கீழே போட்டுட்டீங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. முத்துக்குமன் அண்ணா லவ் யூ சொல்லுங்க. வினோத் பிஆர்டபிள்யூ ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. லவ் யூ வினோத். இல்ல லவ் யூ, லவ் யூ. வினோத் நம்ம எடிட்டர். சொல்றது வினோத் மாஸ் ஐஸ் பாபு. குடிச்சு அந்த கமெண்ட் வர வைக்கலாம். வினோத்த எடிட்டர் ஐஸ் ஓ புடிச்சு வினோத் ப்ரோ எடிட்டரா அந்த ப்ளீஸ் இருக்கீங்க? இந்த கமெண்ட்டை மேல கமெண்ட் வைக்க போடுங்க. வைக்கலாம். வினோத் ப்ரோ ப்ளீஸ் இந்த அப்படியா? கமெண்ட் அப்படி போடுங்க. முத்துக்குமரன் பார்க்கணும். லவ் யூ ஓ சொல்லணும். நான் அவர் பேர் தான் வினோத். அவர் சாச்சம்மா கமெண்ட் தேவி சாச்சம்மா தேவியின் தரிசனம் கிடைச்சிருக்கின்றாப்ல. எனக்கு எனக்கு கார்த்திக் எனக்கு தெரியல என்னோட கமெண்ட். எனக்கு போடுங்க. தெரியல. போடுங்க. பின் பண்ணுவோம். சாச்சம்மா பின் சாச்சம்மா பண்ணுவோம். தேவி பின் போடுங்க. பண்ணுவோம். சாச்சனா நீங்க சொல்லுங்க, மக்கள் அன்பு எப்படி இருக்கு? வெள்ளப்பொறப்ப என்ன சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போனாலும் ஐடென்டிஃபை பண்றாங்க. எங்க போனாலும் உங்களுக்கு உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தன நாள் நீங்க இந்த வயசுல சர்வை பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மகாராஜால ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எங்க வீட்டு பொண்ணா நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு நெறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா கண் முன்னாடி சோசியல் மீடியாலன்றதெல்லாம் வந்து அவங்க முகம் தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு என்னத்த வேணாலும் கமெண்ட் போடலாம். அத வந்து கண்டுக்காம நம்ம நேர்ல வந்து நம்ம முன்னாடி எவ்வளவு அழகா நம்மள வந்து அவங்கள நம்மள பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அத பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் முத்துவும் திருவண்ணாமலை கோயில் போயிருந்தோம். ஒரு திருநங்கை அக்கா, "ஏய் சாச்சனா" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா அவங்க மூஞ்ச பார்த்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மள பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னும்போது, "நீ யார் சொல்றதையும் கேட்காத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பண்ணு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நீ மூவ் பண்ணிக்கிட்டே இரு. உன்னோட ஃபியூச்சர் நீ பார்த்து போயிட்டு இருக்கணும்." அவங்க எனக்கு அவ்வளவு அழகா வந்து சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நம்ம போய் ஆமா ரீச் அழகா ஆயிருக்கோம் இருந்தது. அப்படின்னு நினைக்கும்போது. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. முத்து அது நீங்க பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியா? கேக்குது இருக்கு கேக்குது நினைக்கிறேன். கேக்குது இப்ப கேக்குது கேக்குது. கேக்குது அதான் அது கேக்குது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. திருவண்ணாமலை கோயில்ல ஒரு பொண்ணெல்லாம் நேரா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க சாச்சனாவ. ஆஹா. எனக்கு மட்டும் கேட்கல. ஆப்வியஸ்லி பிக் பாஸ் வாய்ஸ். அதுதானே வந்து நமக்கு அந்த வீட்டுக்குள்ள குலசாமி, தெய்வம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே. ம். அது அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஜிகு ஜிகு சாச்சனாவுக்கு ஜிகு இப்ப ஜிகு பிக் 4 பேர் பாஸ். இருக்காங்க. அ 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல சாச்சனாவுடைய ஆதரவு அப்படின்னா யாரையாவது இருக்கா? அப்பா! ஆஹா. இப்பதான் வெளிச்சமா நான் கிளியரா தெரியுறான் முத்து. வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே கேக்குறீங்க. ஓகே சூப்பர். ஆ ஆ. சாச்சனா சாச்சனாவோட ஆதரவு வந்து மக்கள் யார ஆதரவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சாச்சனாவோட ஆதரவு. நான் சொல்லல. பயங்கர மெச்சூர் கட்சி ஆயிட்டாங்க. தேர்ந்துட்டாங்களே. ஆ. ஏன்னா முத்துக்கு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா முத்து அதான் சொல்லுவாப்ல. முத்து தம்பிய பத்தி எனக்கு தெரியும். சாச்சனாவுடைய சரியான ஆதரவு ஆள் யாருக்கோ பில்ஸ். அவங்க ஆதரவு தான் முத்துக்குமார். அண்ணா நீங்க பிக் பாஸ் சீசன் 8ல மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னண்ணே முத்துக்குமரன் அண்ணே? சோஃபா கேங் எப்படி இருக்காமே? அது கேக்குறாங்க கமெண்ட்ஸ்ல. எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் அவரவர் வாழ்வின் அடுத்த கட்டகத்தை நோக்கி ரொம்ப சிறப்பா நகர்ந்துட்டு இருக்காங்க. தீபக் பிரதர எல்லாரும் போன ரொம்ப வாரம் பார்த்தேன். அவர் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர போய் ஆமா அண்ணன் பார்த்தேன். போலீஸ் ஹாட் ஸ்டார்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அது நெகட்டிவா எல்லாத்தையும் போயிட்டு போய் சேருது. ஆமா ரொம்ப நம்ம அது ஜாக்லின் கிட்ட மகிழ்ச்சி. பேசியிருந்தேன். 1 வாரம் 2 வாரம் முன்னாடி. அவங்க நிறைய பயணம் மேற்கொள்றாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மஞ்சரி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. மஞ்சரிய நியூ இயர் அன்னைக்கு பார்த்தேன். அப்படியா? 31ஆம் தேதி. அதுவும் கரெக்ட்டா என் வீட்டம்மாவோட நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒருத்தங்க எழுப்பி, "ஜோமைக்கெல்லாம் இப்படி அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுறது? ஐயையோ! மாட்டி விட்டுட்டாங்களே!" அப்படின்ற மாரி இருந்துச்சு. இந்த நேரத்துலயாமா நீ வருவ அப்படின்னு இருக்கோம். பரவாயில்ல மஞ்சரி இந்த முதல் முகம் ஜனவரி 2026ல மஞ்சரி தான். சிறப்பு மகிழ்ச்சி. உங்களுக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அது பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த நிறைய பேரை வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். நீ என்ன மிஸ் பண்றேன்னு கேட்டா அதுல ரொம்ப முக்கியமா அதுதான். அந்த வீட்டுக்குள்ள இருந்தப்போ மனசுல இருந்த பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் நம்ம ஒவ்வொரு நொடியும் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். எத்தனை கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? நம்ம ஒரு 24 மணி நேரமும் நம்ம கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றோம். மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க, நமக்கு அன்பு குடுக்குறாங்க, நம்ம மேல கோவப்படுறாங்க உரிமையோட. அதெல்லாம் எத்தனை பேர் கிடைக்கும்? அந்த ரசிகர்கள் கிட்ட மறுபடியும் கொண்டு போய் சேர்த்திருக்கிற பிரபுவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாங்க போஸ்ட் நன்றி, நன்றி. போட்டப்ப இருந்து ஆவலோட மக்கள் ஒரே மெசேஜஸ் எப்போ வருவாங்க சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஒரு வரவேற்பு. சாச்சனா சொன்னாங்கல்ல, பிக் பாஸ்ங்கிற மேடைக்கு நாங்க எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறது இதுக்குதான். இதை விட என்ன வேணும்? எத்தனை கலைஞர்களுக்கு, எத்தனை திறமையான கலைஞர்களுக்கு, எத்தனை தகுதியுடைய கலைஞர்களுக்கு இது கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னா எங்க விதத்துல இந்த மக்களால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அதான்
சூப்பர். சவுண்ட் பண்ண குழம்புதான் முத்து மிஸ் பண்ணுவாரு. நிஜமாவே நான் எங்க போனாலும் இன்னைக்கும் எல்லாரும் கேக்குறது சவுண்டோட புளிக்குழம்பு எப்படி இருந்தது. சவுண்டோட புளிக்குழம்பு இன்னைக்கு சொல்றேன், சவுண்டோட புளிக்குழம்பு ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா சவுண்டோட அன்பு இன்னைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கும் சவுண்ட் அந்த இல்ல வெள்ளந்தியோட ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க அவங்களோட ஐஸ்கிரீம் கடை ஓபனிங்க்கு போய் எல்லாரும் ஆதரவு கொடுத்து அவங்க நண்பர்களா நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம உடன் இருந்ததெல்லாம் ரொம்ப இருக்கிறவங்க அழகா ஒண்ணு இருந்துச்சு. தொடங்குறாங்கன்னா நம்ம தோல் கொடுக்காம வேற யார் கண்டிப்பா தோல் கண்டிப்பா டெஃபினெட்லி டெஃபினெட்லி அடுத்த ரொம்ப கமெண்ட் நிறைய அருமையா பேர் இருந்துச்சு. கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக அந்த கமெண்ட்ஸ் போடுங்க. கொடுக்கும். யோ முத்து லவ் யூ. லவ் அன்பா யூ சூர்யா, லவ் உரிமையா. யூ சூர்யா, லவ் யூ சூர்யா. சாச்சனா ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐ சொல்லுங்க. புரியல, நாங்க என்னடா வேலை பாக்குறோம் இங்க? அண்ணன் தங்கச்சி ஒன் பாண்ட். ஆஃப் த பியூரஸ்ட் அண்ணன் தங்கச்சி பாண்ட் இன் டிபி. நன்றி ஆதி, நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. பிக் பாஸ்ல உள்ளவங்களே முத்து அண்ணா தான் அந்த பெஸ்ட் ஜீனியஸ். ஐயோ அப்பெல்லாம் இப்படிதான் நம்பி இதை பார்த்து சிரிக்குவாங்க அந்த புள்ள. அப்படி இல்ல, நான் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறேன். உங்களுக்கு அப்படி கிறிஸ்துமிஷா, தோணுச்சுன்னா ஆமா ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே எங்கோ இத்துணூண்டு அறிவோட அந்த விளையாட்டை கையாண்டேன். அது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிறைய நிறைய நீங்க கத்துக்கிட்டேன். யோசிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த ஜீனியஸும் தான் ஜீனியஸ் ஒத்துக்கவே மாட்டேன். முட்டாள்னு சொல்றாரு, அதான் ஏன்னு தெரியல. நான் ஜீனியஸ் ஆமான்னா ஜீனியஸ் தன்னடக்கம். என்னதான் அதுதான் எவன் ஒருத்தனுக்கு நிறைகுடம் தழும்பாது சாச்சனா. குடத்தை கவுத்தி விட்டுறாங்கயா. இப்ப தயா சாட்சிமா லாஸ்ட் சீசன் பார்த்ததுக்கும் இப்ப இவ்வளவு மெச்சூரா பேசுறீங்க. வெல் டன் மை டியர் கேர்ள் சக்தி. நன்றி சக்தி, நன்றி நன்றி. நைஸ். இரண்டு பேரும் பல்லாண்டு வாழ்க கண்ணா வாழ்க அப்படின்ற. கண்ணா. மோகனா திலகம், நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்க சாச்சனா, உங்களதான். நன்றி நன்றி. அழகான அழகான தமிழ் உச்சரிப்பு. சுஜிதா, நன்றி சுஜிதா. தமிழ்னா முத்து, முத்துனா தமிழ். ஐயோ ரைட்டு. ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் முத்து அண்ட் சாச்சனா. நன்றி ஜான்சன் பாபு, ஜான்சன் பாபு. நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தம்பி முத்துக்குமரனுக்கும் தங்கை சாச்சனா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ணனுடைய 100வது நாள்ல நீங்க 2 பேரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முத்துக்குமரன் மட்டும் ஃபுல் முத்துக்குமரன். சாச்சனா நேமிதாஸ் என் பேர் இருக்கு. ஃபுல் நேம் சொல்லுங்க. இல்ல சாச்சனா நேமிதாஸ் தங்கச்சிக்கும் ஓகேவா? சாச்சனா ஃபுல் நேம் சொல்றதா சாச்சனா தேவின்னு வந்தது. அதனால சாச்சம்மா தேவி தான் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். முத்து உட்காந்து சாச்சமா தேவி அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா முத்து? சிரிச்சி சிரிச்சி சாச்சம்மா தேவி டோய். அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் நான் தான். அதான் திருப்பி ஒரு வாட்டி எங்களுக்காக மக்களுக்காக பாடி கேட்டேன். இப்பெல்லாம் ஞாபகம் யாரா நீ வேற. அது சவுண்ட் தான் கேட்டுச்சு. சாச்சனா கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதி கொடு, சாச்சனா கலாய்க்கிற மாதிரி. அப்புறம் இளைய தேவி கலை தேவி எங்க ராணி டோய் போட்டு, இளைய ராணி கலை ராணி எங்க ராணி டோய் இப்பெல்லாம் போட்டு என்னமோ அவனுக்குள்ள சொல்லி அவன் அடுப்புக்குள்ள நின்றுட்டு இருந்தேன். உடனே சாச்சனா உக்கரமா உட்கார்ந்துருப்பா. டேய் இல்ல பாராட்டுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி. இந்த சீசன்லயும் அந்த ராஜா டாஸ்க் வச்சாங்க. நான் சோசியல் மீடியால அந்த 8th சீசன் அந்த ராஜா டாஸ்க் மாதிரி இல்லன்ற நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ராஜா ராணி டாஸ்க் கூட சண்டே ஈவெண்ட்ல சேதனை கேட்பாரு எப்படி போச்சு அப்படின்னு. அருண் எந்திரிச்சு சொல்லுவாப்புல, எல்லாருடைய காதலும் சேர்ந்துருச்சு சார், கடைசியில ராணவும் சாச்சனாவை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. நான் ஆமா மகளா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சேதனை சிரிப்பாரு. அதெல்லாமே ரொம்ப நல்ல நல்ல நினைவுகள். ஆனா உங்க சீசன் ரொம்ப அருமையான சீசன் முத்துக்குமரன். நான் ரிவ்யூ பண்ணதுல ரொம்ப ரசிச்ச சீசன்னா அது சீசன் 8 தான். ரொம்ப ஜாலியா, ரொம்ப நெகட்டிவிட்டியே கம்மியா, ஃபன்னா, ஒரு கேங்கா, டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மியா இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாவே இருந்துச்சு உங்க சீசன். நன்றி, ரொம்ப நன்றி. ரிவ்யூ பண்ணதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ண சீசன் அதுன்றது சீசன் 8, சீசன் 5 இந்த 2 தான் காம்படிஷன். இருந்தாலும் ஜான், நான் எல்லா சீசன்லயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. சோ அதனால ஒரு மனிதர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஆனா இந்த சீசன்ல ஒரு வாட்டி எங்களை கோத்து விட்டாங்க பாருங்க. நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க. வரவங்களும் நல்லவங்க தான். அவங்க சிச்சுவேஷன் தான் அது அப்படி மாறுது. சோ எல்லா சீசனும் நல்ல சீசன் தான். இட்ஸ் நாட் திஸ் சீசன் பெஸ்ட். சாச்சனா பாத்தீங்களா, வெச்சுடுங்க. அந்த பக்கமும் அடிக்க மாட்டேன், இந்த பக்கமும் அடிக்க மாட்டேன் பெல்ட்டி அப்படின்ட்டு. ரைட்டு, நாங்க அப்படி பண்ண முடியாதே சாச்சனா. ரிவ்யூவர் ஆச்சு, நியாயத்தை சொல்லி ஆகணுமே.
சரி தவறுகளை சுட்டி காட்டுறது எப்போதும் தேவையான ஒண்ணு. விமர்சிங்க, வெறுப்பை காட்டிட வேண்டாங்கிறது தான் அவ்வளவுதான். அதுல கிளியரா இருக்கும். அவ்வளவு. அண்ட் முத்துக்குமரன் தம்பி வந்து முத்துக்குமரன் தம்பி இருக்கும்போது முத்துக்குமரன் தம்பிக்கு நான் பிஆர்னாங்க. இன்னைக்கு நான் 4-5 பேருக்கு பிஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷமா படுறாங்க. ஆனா இருந்துட்டு எனக்கு போ. என்ன ஜோவன் பிடிக்குன்னா பேமெண்ட் வாங்காத ஒரே பிஆர் தமிழ்நாட்டுல ஆமா. ஜோவன். எனக்கு எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி. தர முடியாதுங்க உங்களுக்கு. அன்பை கொடுங்கடா போதுடா அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நன்றி. ரொம்ப நன்றி 2 பேருக்கும் நன்றி. எங்களுடைய லைவ்ல இணைந்து இந்த டே 100 சிறப்பித்தமைக்கும் நல்லா வாழ்க்கையில ஜம்முன்னு இருங்க. என்னைக்குமே அண்ணன் கூட இருக்கேன். நிச்சயமா. ஒன் போன் கால் அரே. நன்றி. எல்லா பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கும், பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்போதும் இதே நலன் விரும்பிகளா நீங்க தொடரணும்னு நினைக்கிறோம். நீங்க ரசிக்கும்படியான, நீங்க விரும்பும்படியான நிறைய படைப்புகளோட உங்களை தேடி வர்றதுக்காக தீவிரமா உழைச்சிட்டு இருக்கோம். நன்றி. உங்க எல்லாருக்கும் லவ் யூ. Thank you so much. It was so nice 100th day celebration. Thank you so much Joe Maiklana for arranging it. நன்றி மக்கள் எல்லாருக்கும். இது லாஸ்ட் வாரம். இந்த லாஸ்ட் வாரத்துடைய டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற முடிவு வரதுக்கு முன்னாடி அப்பாலைய டைட்டில் வின்னர் அவர்கள் வந்து நம்ம கூட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. அண்ட் முத்துக்குமரன் தம்பிக்கு இப்பதான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் தம்பி அண்ணன் லைவ் 100th day வந்துடுறேன். அவ்வளவுதான். தங்கச்சிக்கிட்டையும் அவ்வளவுதான் கேட்டேன். உடனே வந்துட்டாங்க 2 பேரும் ஃபோன் பண்ணா 2 பேரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியா 2 பேரும் ஒன்றாக வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டு 2 பேரும். அண்ட் மக்கள்கிட்ட இன்னைக்கு ரிவ்யூக்கு போயிடலாம். ஓகே, சோ ரிவ்யூ என்னையா விக்கல் சிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன்டா என் தலைவனை அளவு வைக்கிறீங்க? பிராங்க் பண்றாங்களே வந்துட்டு. கனி அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் வீட்டுக்குள்ள வந்தோனே இவங்க 2 பேரும் நான் கிட்ட பேசுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வெயிட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் அவருக்கு ரொம்ப பெருசா கண்டுக்கவே இல்ல. ஜென்ரலா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா போற மாதிரி இருக்கு. அவருக்கு புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்கு பாவம் விக்கல் சிக்கரம் வந்துட்டாப்ல. கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சு ஓரமா கொண்டா. இவங்க 2 பேருக்கிட்டையும் அரோரா அவர்கள் ரொம்ப அருமையா, ரொம்ப அன்பா, பாசமா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்க. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? இல்ல நீங்க வெளில போய் பாரு. ஏங்க அது என்ன வேணா இருக்கட்டுங்க. நீங்க போய் பேசுங்க. நைஸ். அரோரா வந்து சில இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. சபரி அவர்களும் பிராங்க் தானே அப்படின்னு கொண்டு போய் பிராங்க் தான் ஓகே நல்லா அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஏறி எகிரி குதிச்சு உட்கார்ந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்பதான் விக்கல் முகத்திலே ஒரு சிரிப்பு. அது வரைக்கும் மனுஷன் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாப்ல. எனக்கு ப்ரோமோ பாக்குறப்பவே தெரியல இது பிராங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம இன்டர்வியூல சுபிக்ஷாவை அப்படி கேட்டிருப்போம். விக்ரம்னாலதான் நீங்க இப்படி நீங்க வெளில வந்திருக்கீங்க, விக்ரம்னாலதான் உங்க கேம் போச்சுன்றப்பெல்லாம் விடவே இல்லையே. இல்ல அது வேற, அவங்கனால ஒண்ணும் நடக்கல, நான் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கனியும் அப்படிதான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு நல்ல பர்சன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ப்ரோமோ பாக்குறப்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் அது ஒரு பிராங்க்ன்றதை உடைச்சிட்டாங்க. சோ ஹாப்பி. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வியானா ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரிதான் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. விக்ரம் அவருடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உலகத்திலேயே நான் தான் கெட்டவன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா ஒரு வாரத்துல இருந்தாங்க. அண்ட் கனி நீங்க ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க, விடுங்க, பாக்குறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நைஸ். அவங்க பேசுறப்போ ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சுண்ணே வந்த 4 பேருமே. இன்னைக்கு மொத்தமே நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. எப்ஜே வந்து ஒரு பாட்டு பாடினாரு. எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா போச்சு. அண்ட் நடுவுல வாட்டர் மெலானும் திவ்யா அவர்களுடைய கான்வர்சேஷன்ல திவ்யா அவர்கள் நாளைக்கு நியூஸ் ஆயிருவே நீ அப்படின்றத சொன்னதெல்லாம் அழகா இருந்துச்சு. ஐயோ வாட்டர் மெலான் கடலை போறன்ற பேர்ல எம்மோ சரி ஓகே இன்னும் 4 நாள் இந்த கொடுமை இருந்து 2 நாள்ல வெளில வந்துருவோம். எப்படிதான் என் கணக்குப்படி ஒரு வியாழக்கிழமை எல்லாரையும் வீட்டை விட்டு பத்தி அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதானே 2 நாள். ஆமா. சோ அதனால 2 நாள் இவங்க சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை பத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட ஏவி எல்லாருடைய அந்த இது நாளைக்கு வினோத் வருவாரோ? நாளைக்கு வினோத் வருவார். ஆமா. இன்னும் யார் வரணும்? கானா வினோத் மட்டும் தானே வரணும். ஆமா. கானா வினோத் சாண்ட்ரா வருவாங்களா? இல்ல சாண்ட்ரா போயிட்டாங்க. கானா வினோத் சாண்ட்ரா வருவாங்க. ஓகே நைஸ். கானா வினோத் சாண்ட்ரா. இவங்க வந்துட்டாங்கன்னா நாளையோட வச்சுட்டு தேர்ஸ்டே மத்தியானத்துக்கு மேல அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா. அமைச்சிட்ட உடனே ஃப்ரைடே ஒரு நாள் இவங்க வந்து அந்த ரெடி ஆகுறது. இல்ல ஃப்ரைடே, சாட்டர்டே 2 நாள் இருக்கணும்லண்ணே. சண்டே தானே காட்டுவாங்க. சண்டே ஃப்ரைடே தான் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் காட்டுவாங்க. ஃப்ரைடே நம்மளுக்கு முடிச்சிருவாங்க. சாட்டர்டே அது வீட்டுக்குள்ள அந்த க்ரூமிங் செஷன் அது இதெல்லாம் ஓடும். சண்டே நம்மளுக்கு வந்து ஃபினாலே. அதுக்குள்ள இவங்க வெளியில போனவங்கலாம் வெளியில போய் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது இது கொண்டாட்டம். அதுக்கெல்லாம் ரெடி ஆவாங்க. அந்த ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதெல்லாம் நடக்கும். நைஸ், நைஸ். நான் முடிய போகுதுண்ணே பிக் பாஸ் சீசன் 9. ஐயோ! சரி விடுங்க. அத ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு ம். இருக்கு. அப்படிதான் ரைட்டு. இருக்கு. அண்ட் சுபி, வியானாவுடைய டாக் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க தனுஷ்? சுபி அவர்கள் வியானா கிட்ட போய் இன்னைக்கு வந்து வியானா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் எப்படி பண்ணாங்களோ, அது எல்லாத்தையுமே சுபி அவர்கள் போய் கேள்வி கேட்கலான்னு போனா, வியானாவுடைய ஆட்டிட்யூட் ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு. அப்படியா? வியானா சரியா? அப்படியா? ஓகேவா? வேற ஆனா ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணே ஒரு ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சு. வியானா அவர்கள் எபிசோட பார்க்கல. வியானா அவர்கள் ரீல்ஸ பார்த்துட்டு தான் அந்த ஷோக்குள்ளேயே வந்திருக்காங்க. எஸ். எப்ப நாமினேட் பண்ணாங்கன்னு கூட வியானா அவர்களுக்கு கிளாரிட்டியா தெரியல. எல்லாத்துலயுமே ஒரு பிம்பமா கிரியேட் பண்ணி நிறைய பேர்கள் சொல்றதை வைத்துக்கொண்டு ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியானா அவர்கள் உள்ள முன்னாடி வந்ததை விட இப்ப அதிக நெகட்டிவிட்டியா வாரி அள்ளி போறாங்க. இது தெரியல. இன்னைக்கு ப்ரோமோ கூட வியானா பற்றி பேசும்போது வியானாவுடைய மூவ்மெண்ட்ஸ், வியானாவுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ப்ரோமோவ எடிட் பண்ணியிருந்தாங்க. சோ தெரியல. பாப்போம் ஏன் இப்படி எப்படின்ட்டு. ஏன்னா பண்றாங்கன்னு. ஷோ முடிய போகுது. அதுதான் சரி நல்லா ஒரு இருந்துட்டு போட்டுமே. செலிப்ரேஷனா ஜாலியா கொண்டாட்டமா முடிச்சிருக்கலாம். இவங்க இந்த நெகட்டிவிட்டி ம். கொண்டு வந்து ஓகே. பாப்போம். நாளைக்கு சூப்பரா இருக்குண்ணே. கானாவினோத் என்ட்ரி ஆயிட்டாருன்னா, என்ன செலிப்ரேஷன்ண்ணே நேத்து. ஆமா. அமித் வேற இன்னைக்கு போயிட்டு வீடியோ முன்னாடி கானா வினோத மிஸ் பண்றதாகவும், நீ எப்ப வருவன்னு கேட்கிற மாரியும், நீ கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருமே வந்து அவரு வெட்டுனாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா சொன்னாருண்ணே. லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். என் பசங்க, உன்னுடைய பசங்க, நம்ம பேர ஆமா. பசங்க எல்லாருமே ஒரு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா அழகா இருந்துச்சுல்ல தொடரணும். கேட்கும்போது. செம்மையா இருந்துச்சுண்ணே. ரொம்ப அழகா இருக்கு. அமித் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத இந்த இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ண மாரி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஷோக்காக இல்லாமல், ஒரு ஷோ ஒரு ஜென்யூனா. சூழ்நிலையை ஏற்படுத்தி எல்லாரும் சமம்ன்ற காட்டுற அளவுக்கு ஒரு ஷோவா மாறி இருக்கும்போது, எனக்கு இந்த சீசன் 9ல பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காததா இருந்தாலும், இந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அமித் அவர் சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் இவங்க ஸ்ரீரஞ்சனி கிட்டயும் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். அவங்களும் அதே கிளாரிட்டியோட தான் இருக்காங்க. இதனால் இந்த மாரி மக்கள பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னதான் இந்த சீசன்ல டாக்ஸிசிட்டிலாம் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும், சில ஃப்ரெண்ட்ஷிப், சில பாண்ட்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சுண்ணே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்ரம், கனி, சபரி, சுபிக்ஷா இவங்களோட பாண்ட் செம்மையா இருந்துச்சு. கமருதீன், அதுக்கப்புறம் கானா வினோத் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ம். பாண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறப்போ, சில வீடியோஸ்லாம் அந்த ஏவில பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் சீசன் 9ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள்லாம் ம். 100த் டேல இன்னைக்கு நடந்துச்சு. கேக் வெட்டுனாங்க. 100வது நாள் செலிப்ரேஷன் கேக் வெட்டி கொண்டாடுனாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் ஹேப்பன் டுடே. 24 எஸ். 7ல ஒரு விஷயம் பார்த்தேனே, பிரவீன் காந்தி அவர்கள் இருக்கார்ல, ஆமா. அவரு சொல்லிட்டு ஜோடி 2 பிரசாந்த் வச்சு எடுக்க போறேன்னார்ல. அதுல துஷாருக்கும், அரோராவுக்கும் வாய்ப்பு குடுக்குறேன்றத பிக் பாஸ் வீட்லயே கேமராலயே சொல்லிட்டாருண்ணே. என் படத்துல இவங்க 2 பேர் இருக்க போறாங்க. இந்த ஜோடி இருக்க போகுது அப்படின்னு. அவருக்கு இது புரொடியூசர் வாய்ப்பு. அண்ணே ரட்சகன் படத்தோட டைரக்டர், ஜோடி படத்தோட டைரக்டர் என்ன நீங்க? ஓகே. நல்லது. பண்ணி குடுத்தா ஓகே. சந்தோஷம் தான். நைஸ். நடந்தால் சந்தோஷம். ஏன்னா அந்த டன். வீட்ல போனவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய லைஃப்ல போகணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க இந்த வீட்ல நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், நெகட்டிவிட்டி எப்படி போனாலும், அவங்களுக்கு பாசிட்டிவாவே அமையட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் 9. சோ இந்த சீசன்ல இந்த ஏஆர்எம் கான்செப்ட் போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது தனுஷ். இல்லன்னா கூட இவங்களே ஏதாச்சும் போட்டுருவாங்கண்ணே. இப்ப அவங்களுடைய ஏஆர்எம் வீட்டு பேர்ல. கான்செப்ட்ல வந்து அரோரா மட்டும் தான் இருக்காங்க. ம். ஓகே. இப்ப அரோரா வின் பண்ணாதான் அந்த ஏ ஃபார்மேட் ஓகே ஆகும். ம். ஓகேவா? ஆனா திவ்யா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்காலும் ஏதாங்க அப்படின்னு. புரியல. அப்பதான் அப்பதான் திவ்யா. அது நான் சொன்னேன்ல. ரைட்டா. எப்படியாச்சும் அந்த கான்செப்டுக்குள்ள புகுத்திருவாங்க. அப்பா பேர் முன்னாடி போட்டோம். அம்மா பேர் என்ன தெரியுமா? அவங்களுடைய இனிஷியல் என்ன தெரியுமா? அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டு ஏஆர்எம்குள்ள கொண்டு வந்துருவாங்க பாருங்க நீங்க. யார் ஜெயிச்சாலும். ரைட். அவங்க பண்ண சீரியல் ஃபர்ஸ்ட் என்ன பேர் தெரியுமா? அப்படின்லாம் கொண்டு வந்துருவாங்க. அவங்க சீரியல் அவங்க ப்ரோ கேரக்டர் என்ன விஜேடிய தெரியுமா? பார்த்தா பாரு தம்பி மாரியே இருக்கு.
நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஃபாரூக் தம்பி இருக்கா? இருந்தா விஜயடி அப்படி இருப்பாப்ல. அப்படி இருப்பாப்ல. அப்படி சொல் விஜயை பார்த்தா ஃபாரூக் தம்பி மாதிரி இருக்குன்றது. துணிவே சக்தின்னு பாடும்போது உனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுல, அதுக்கான காரணம் இப்பதான் புரியுது தனுஷ் எனக்கு. சரி நன்றி. நீங்க பாடுறப்பதான் எனக்கு வந்து ஓகேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அண்ட் ராஜா சாப் இன்னும் நாங்க பாக்கணும். அந்த படத்தை பார்க்க. அகண்டா வந்துருச்சுடா, என் தலைவன் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சுடா. நான் கிட்டத்தட்ட 50 வாட்டி பாத்துட்டேன்டா. ஒரு 6 சீனை மாத்தி மாத்தி. இத்தனைக்கும் அது தெலுங்கு படமா, ஃப்ரெண்ட்ஸ்ல கூப்பிட்டேன், தெலுங்கு வேணாடா புரியாதுடா அப்படின்ட்டானுங்க. நான் தனியாதான் போய் பார்த்தேன். ஹாட்ஸ்டார் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டைப் பண்ணி இந்த பிக் பாஸ் ஷோல ஒரு நாள் முன்னாடி ஒரு ப்ரிவியூவா, தியேட்டர் ப்ரிவியூ மாதிரி ஒரு ஸ்கிரீனை போட்டு எல்லாருக்கும் உட்கார்ந்து அகண்டா 2 காட்டுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.